தண்ணி மேல நடந்து போனாரு, அப்படியே கடல் மேல நடந்து போனாரு அப்படின்லாம் வந்து நமக்கு நிறைய சித்திரங்கள் புராணங்கள்லையும் புராண கதைகள் வழியாகவும் நம்மளை வந்து சேர்ந்திருக்கும். குழந்தையா இருக்கும்போது அப்படியே பிரமிச்சு வாயை பொழந்து கேட்டுட்டு இருந்திருப்போம். ஆனா உண்மையிலேயே இப்ப அப்படி ஒரு அனுபவம் நமக்கு கிடைச்சா எப்படி இருக்கும்? அதை கொடுக்கறதுக்காகத்தான் குமரி முனையில விவேகானந்தர் பாறைக்கும் திருவள்ளுவர் சிலைக்கும் நடுவில் ஒரு கண்ணாடி பாலம் தமிழக அரசு கட்டுறாங்க. வள்ளுவரனுடைய அந்த 25வது வெள்ளி விழா ஆண்டை முன்னிட்டு இந்த கண்ணாடி பாலம் அப்படிங்கிறது கடல் மட்டத்திலிருந்து ஒரு 7 மீட்டர் ஹைட்டுக்கு, ஏன்னா கடல் அலை அப்படிங்கிறது அவ்வளவு 7 மீட்டர் வரைக்கும் இயல்பாகவே இந்த கடல் குமரி கடல் இருக்குன்றதுனால அந்த அளவுக்கு உயரத்துல இந்த பாலம் அமைக்கப்படுது. விவேகானந்தர் பாறைக்கு தான் வழக்கமா அந்த படகு போக்குவரத்து இருக்கு. ஏன்னா திருவள்ளுவர் சிலைக்கு முன்னாடி இருந்திருக்கு. அங்க இருக்கக்கூடிய பாறைகள், அங்க சரியா சமதளங்கள் இப்படியான பாறைகள்ல படகுகள் நிறுத்துறதுக்கான ஒரு சூழல்கள், அதுல இருக்கக்கூடிய சிக்கல், நடைமுறை சிக்கல் காரணமாக திருவள்ளுவர் சிலைக்கு படகு போக்குவரத்து நிறுத்தப்பட்டு விவேகானந்தர் பாறைக்கு மட்டும்தான் இருக்கு. அப்போ விவேகானந்தர் பாறைக்கு வரக்கூடிய மக்கள் வந்து திருவள்ளுவரையும் தரிசிக்கணும், அதுவும் ஒரு ரொம்ப பரவசமூட்டக்கூடிய ரொம்ப ஒரு பிரமிப்பான அனுபவத்தையும் அதோட கிடைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல இதை கட்டுறாங்க. இந்த பாலம் பாத்தீங்கன்னா 97 மீட்டர் நீளத்துக்கு இங்கிருந்து நடந்து போகக்கூடியது, 4 மீட்டர் அகலம், அதுல நடுவுல 2 மீட்டருக்கு மட்டும் கண்ணாடி போடுறாங்க. கண்ணாடி பாலம், 2 பக்கம் கான்கிரீட் கல் இருக்கு. இதுல கீழே இந்த கண்ணாடி வழியா நடந்து போகும்போது உண்மையிலேயே நமக்கு வந்து கடல் மேல நடந்து போற உணர்வு, அலை வந்து நம்ம காலை தொடும், ஆனா நமக்கு குளிராது, நமக்கு தண்ணி நம்ம மேல பட்ட உணர்வு இருக்காது. இது நினைச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த ஒரு அனுபவம் வந்து இந்த கண்ணாடி பாலத்தில் நடந்து போகும்போது நமக்கு கிடைக்கும். ரொம்ப முக்கியமா இந்த பாலத்தை வந்து பவுஸ்ட்ரிங் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு முறையை பயன்படுத்தி வெளிநாடுகள்லாம் நம்ம பார்த்திருப்போம், நிறைய படங்கள்ல கூட பார்த்திருப்போம். இந்த மாதிரி தண்ணிக்கு மேல, ஆற்றுக்கு மேல, கடலுக்கு மேல இந்த மாதிரியாக அனுபவங்கள்ல பாலம் கட்டப்பட்ட கண்ணாடி பாலங்கள். அப்படியே ஒரு டெக்னாலஜியை பயன்படுத்தி, நுட்பத்தை பயன்படுத்தி அதை கட்டுறாங்க. பாலத்துக்கு மேல வந்து உயரமான 27 மீட்டர் உயரத்துக்கு ராட்சத இரும்பு தூண்கள் வச்சு அதுல இரும்பு கம்பிகள் கொடுத்து இந்த பாலத்தினுடைய முழு எடையும் வந்து தாங்கணும், ரொம்ப பாதுகாப்பாக மக்கள் சேஃபா அதுல நடந்து போயிட்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக கட்டுறாங்க. இன்னொன்னு ரொம்ப முக்கியமா, அதுல கடலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய காரணத்தினால எந்த பக்கம் இருந்தும் உப்பு காத்து இந்த நேரம் படும்போது இந்த கம்பிகள் துருப்பிடிச்சிடக்கூடாதுன்னு ஒரு ரொம்ப சுத்தமான 100% ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லாம் பயன்படுத்தி தான் அதை கட்டுறாங்க. 37 கோடி ரூபாய் மதிப்புல இந்த பாலத்தினுடைய கட்டுமான பணிகள் நடந்துச்சு. இதுல என்ன இன்னொரு சுவாரஸ்யமான அம்சம் அப்படின்னா, நமக்கு வந்து அடிப்படையில் வள்ளுவரை பார்க்க வர்றதுல, வள்ளுவர் சிலைய இவ்வளவு வானுயர்ந்து நிற்கக்கூடிய நம்மளுடைய தமிழ் தந்தைய அல்லது மானுட நீதியினுடைய தந்தைய சந்திக்க வர்றதுல, தரிசிக்க வர்றதுல கூடிய அனுபவம், அதுல இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகளோட சேர்ந்து இப்படி ஒரு கண்ணாடி மேல, கடலுக்கு மேல நடந்து போற அனுபவம் கிடைக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு பயணமாக வள்ளுவரோடு சேர்த்து குமரி கடலும், குமரி கடலினுடைய நினைவுகளும் நம்ம கூட எந்த நாளும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முழுமை நோக்கில் இந்த பாலத்தினுடைய பாலம் கொடுக்கக்கூடிய அனுபவம் நமக்கெல்லாம் இருக்கும். நியூஸ் 18 செய்திக்காக ஒளிப்பதிவாளர் பிரபாகருடன் குமரி முனையிலிருந்து வெற்றி.